நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ஐயா கலையரசு அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை மிக அருமையான ஒரு முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர், மண்டல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பகுதியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் கனிவுடன் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, கொடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே சிறப்பான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். ஆங்காங்கே விழிப்போடு இன்று நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கின்ற செய்திகளை மிகவும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய உறவுகளே, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே தற்போது முன்னால் பேசிய பொறுப்பாளர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், மக்களையும் லஞ்சத்திற்கு என்று. அதுதான் திராவிட கட்சியும் திராவிட மாடலும் நாம் சொல்லலாம். திராவிட கட்சி என்றால் வடமொழி சொல்லியிருக்கிறது, திராவிட மாடல் கட்சி என்றால் 3 மொழி இருக்கிறது. அதில் 3 மொழிகள். ஒன்று திராவிடம் என்ற வடமொழி, மாடல் என்ற ஆங்கில மொழி, கட்சி என்ற தமிழ் மொழி. 3 மொழி இருக்கிறது. 3ஐயும் சேர்த்து உச்சரிக்கின்ற ஒரு பாங்கை தமிழருக்காகவும் இருக்கின்றோம் என்று சொன்ன கட்சிகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மளை மாற்றி வைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக 30 ஆண்டுகள் பணியாற்றி அதில் முனைவர் பட்டம் பெற்று பல்வேறு மாணவர்களுக்கு வழிகாட்டி என்னிடம் நிறைய மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற்று பணி நிறைவு பெற்ற பின்பு மீண்டும் வழக்கறிஞராகவும் நாம் தமிழர் கட்சியுடைய கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வரலாற்று பேராசிரியர் என்ற அடிப்படையில் இந்த லஞ்சத்தை வரையறுத்துவிட்டு நாம் செல்லலாம். லஞ்சம் அல்லது கையூட்டு, நம்ம தமிழ்ல சொன்னா கையூட்டு. கையூட்டு என்பது என்ன? அரசு அலுவலகங்களிலே உண்மையாக சட்டப்படி செய்ய வேண்டிய பணிகளுக்கு பணம் பெற்றுக் கொள்வது. ஏற்கனவே செய்ய வேண்டிய பணிக்கு அவர்களுக்கு அரசு ஊதியம் வழங்குகிறது. ஊதியம் எங்கிருந்து வருகிறது? நாமெல்லாம் கொடுக்கிற வழிபணத்தில் வருகிறது. ஒரு அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்தோமேயானால், முன்னர் மன்னராட்சி என்று சொல்வார்கள். வரலாற்று காலம் தொட்டு மன்னராட்சியை ஏற்றுக்கொண்ட காலம் அது. மன்னர் ஒருவர் அவரே சட்டம் ஏற்றுவார், அவரே நடைமுறைப்படுத்துவார், அவரே நீதியை சொல்லுவார். இந்த நிலை மாறி உலக நாடுகள் எல்லாம் மக்களாட்சி முறையாக மாற வேண்டும், மன்னர் என்பவர் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினார்கள். 1789 ஆண்டு
பிரான்ஸ் நாட்டிலே ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சியானது ஒரு கேள்வி எழுப்பினார்கள். மன்னர் யாருக்காக என்று கேள்வி கேட்டார்கள். மக்களுக்காக என்ற பதில் மக்களை உரைத்தார்கள். ஆகவே மக்களிடம்தான் மன்னர் இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார். அதனால் அங்கே அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் உருவான காரணத்தினால் அந்த சட்டத்தின்படிதான் ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. 12 முறை அங்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி திருத்தி 12வது முறை தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. இருந்தாலும் மன்னராட்சி ஒழிந்த பாடில்லை. அந்த புரட்சி என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதாக இருக்க வேண்டும் என்றார்கள். அங்கே மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, சமத்துவம் இல்லை. சமத்துவம் என்று சொல்வது பொருளாதார சமத்துவம், ஏற்றதாழ்வு இல்லாத, பொருளாதார அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லாத சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போராடினார்கள். மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். ஆனால் போராட்டம் முடிந்த பிறகு கூட அங்க மன்னராட்சியே நீடி நிலைத்தது. இருப்பினும் ஒரு மன்னன் ஆட்சி போனார். அவன் பெயர்தான் நெப்போலியன் போனபட் என்ற ஒரு மன்னன். நெப்போலியன் போனபட் என்பவரை பிரெஞ்சு நாட்டினுடைய புரட்சியின் புலவி என்றார்கள். தமிழ்நாட்டில் அதை ஒப்பிட்டு நோக்குமானால் அந்த பிரெஞ்சு புரட்சியுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய நெப்போலியன் தான் சொன்னார் ஆங்கிலத்திலே nothing is impossible. Impossible is only in fool's dictionary என்றார். முடியாது எதுவும் இல்லை. நாம் அந்த முடியாது என்பதை முட்டாள்களுடைய அகராதித்தான் இருக்கிறது என்று சொன்னார். அதைத்தான் இங்கே சீமானவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், தனித்து நின்று உங்களால் என்ன முடியும், முடியாது என்றார்கள். நெப்போலியன் சொன்னதைதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முடியாது என்று சொல்லாதீர்கள், அது முடியாது என்பது முட்டாள்களுடைய அகராதியில் உள்ளது என்று சொல்லி 2016 ஆண்டிலிருந்து தனித்தே என்று போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். படிப்படியாக உயர்ந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் வரலாற்றுப்பூர்வமாக பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அது உறுதியாக தமிழ்நாட்டுடைய மக்கள், நல்லதை நோக்கி சிந்திக்கக்கூடிய மக்கள், மாற்றத்தை நோக்கி நிற்கிற மக்கள் உறுதியாக நமக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோமே ஆனால் நியாயத்திலிருந்து விழித்து நிலம் என்பது உருவாகியிருக்கிறது. பல்வேறு கோள்கள் உருவாயின, ஒன்று நிலம் உருவானது. அந்த நிலத்தில் நிலம் உருவான பிறகு நீர் உருவான பிறகு நெருப்பு, ஆகாயம், அனைத்து 5 தோன்றுகிறது. இதெல்லாம் அண்டத்தில் இருக்கிறது சொன்னால் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்கிறது என்பதை தமிழர்கள் வகுத்தார்கள். இந்த நிலம் உருவான பிறகு நீர் உருவாகிறது. அந்த நீர் முதலில் குளிர்ந்த பகுதியாக புது குமைக்கண்டம் என்று சொல்கிறார்கள். குமைக்கண்டம் என்று சொன்னால் இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய 100 மைல்களுக்கு அப்பால் தெற்கே இருக்கிறது. அதுதான் குமைக்கண்டம். அங்குதான் முதலில் நிலம் குளிர்ந்தது. முதலில் நிலம் குளிர்ந்த பகுதியில் பயிரினங்கள் தோன்றின, உயிரினங்களும் தோன்றின. பயிரினங்களும் உயிரினங்களும் தோன்றின. பயிரினங்களிலிருந்து பல்வேறு உயிரினங்கள் இறுதியாக தோன்றிய உயிரினம் மனித இனம் என்கிறார்கள். இதை வேறு சொல்லவில்லை, நம்முடைய தொல்காப்பியம் பேசியிருக்கிறார். இறுதியாக தோன்றிய உயிரினம் மாந்த இனம், மனித இனம். அதனால்தான் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அவன் பேசிய ஞானமொழி தமிழ் என்று சொல்கிறார். முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்று சொன்னால் குமரி என்பது கேள்வி நமக்கு தேவைப்படுகிறது. குமரி என்று சொன்னால் சோற்று கற்றாழை என்ற அர்த்தம். இன்றைக்கு எல்லோருடைய வீடுகளிலும் சோற்று கற்றாழை அப்படி கட்டு தொங்க விட்டிருப்பார்கள். காரணம் என்ன? எங்கிருந்து நமக்கு கிடைத்தால் அது இருக்கு. இந்த சோற்று கற்றாழை அது காயங்களுக்கும் பயன்படுத்தலாம், உணவு
உணவில்லாத போது உணவுக்கும் பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் அங்கிருந்து இதை நான் ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இயற்கையாக தோன்றிய இந்த நிலத்தில் இயற்கையாக தோன்றிய மொழி தமிழ், இயல்பாக தோன்றிய மொழி 16 சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ். அந்த தமிழில் தான் தமிழ் பேசியதால் தமிழர்கள் வாழ்வின் பகுதியை தமிழ் ஆடுகிறது. இப்படியாக இந்த மனிதன் தோன்றி வளர்ச்சியடைந்து 17 காலம் வளர்ச்சியடைந்து ஒவ்வொன்றையாக கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்ற இந்த சூழலில் தான் தமிழர்களே சட்டங்களையும் நிர்வாகங்களையும் அனைத்தையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் படிப்பது என்ன? வெளிநாடுகள் இருந்தால் நமக்கு இங்கே வந்ததாக சொல்கின்றோம். திருக்குறள் இல்லாத ஒன்று இல்லை. எப்பொழுதெல்லாம் வேற்றுமை வேறுபாடுகள் ஒருவரால் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருக்குறள் சான்று பகிர்ந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று நாம் குறிப்பிடுகிறோம். பல்வேறு கோட்பாடுகளை கடைபிடித்தவர்கள் என்று சொல்லலாம். வரலாற்று அடிப்படையில் நாம் ஒரு நீண்ட நெடிய இனம், எல்லோருக்கும் அள்ளி பழைய இனம், கலை இலக்கிய பண்பாடு, நாம் முதன்மையாக இருக்கக்கூடிய வேளாண்மையை கண்டறிந்த இனம். குமரியிலிருந்து அப்படியே நாம் மேற்கு வளர்ச்சிகளை வந்தால் எப்படி மேற்கு வளர்ச்சிகளை என்பது மழை இருந்தால்தான் மழை பெற முடியும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டும். மலையிலே என்பதை நம்முடைய அண்ணன் செல்வன் சீமான் வந்து சொல்கின்ற வரையில் நமக்கு சொல்லப்பட்டது என்ன? மரம் வளர்ப்போம் மழை போவோம் என்றார்கள். நம்ம மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அவன் மலையை கொண்டு போயிட்டான். மலையெல்லாம் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கனிம வளங்கள் இங்கிருந்து வெட்டி கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நிலம் சார்ந்து என்று சொன்னால் முதலில் மனிதர்கள் உருவான பின்பு தங்களுடைய வயிற்று பிழப்பிற்காக அல்லது தன்னுடைய பசிக்காக உணவுகளை தேட ஆரம்பித்தார்கள். அப்படி உணவுகளை தேடி தேடி செல்கின்ற பொழுதுதான் மலை பகுதிகளிலே தேட ஆரம்பித்தார்கள். மரங்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் வாழ ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் இறங்கி வருகின்ற பொழுதுதான் காடும் காற்றாத இடங்கள் இருக்கிறது. அங்கே அந்த விலங்கினங்களை புலக்கி அதோடு பொருள் கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள். அது இடைப்பட்ட நிலமாக இருந்தது. அதுதான் அது முல்லை நிலம் என்றானது. அப்படியாக அதற்கு கீழே இறங்கி வருகிறார்கள். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் இருக்கிறது. அங்கே தங்களுடைய நிலைகளை நிறுத்திக் கொண்டார்கள். பயிர் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பயிர் தொழிலை கண்டுபிடிக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் மருத நிலம் என்றார்கள். மருத நிலத்திலே பயிர் தொழிலை கண்டுபிடித்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் வியப்பாக இருக்கும். பெண்கள் தான் உழவு தொழிலை முதன்முதலாக கண்டறிகிறார்கள். உழவு தொழிலை எப்பொழுது மனிதன் கண்டறிகிறானோ அப்பொழுது அங்கே ஆரம்பித்து விட்டார். உழவு தொழில் உணவு உற்பத்தி செய்த பொழுது அங்கே நிலையாக தங்கிவிட்டார்கள். குறிஞ்சியிலிருந்து நகர்ந்து இடைப்பட்ட நிலத்துக்கு நகர்ந்து கொஞ்சமாக மருதத்துக்கு நிலத்துக்கு நகர்ந்து வருகிற பொழுதுதான் அங்கே நிலையாக தங்க ஆரம்பிக்கிறார்கள். நிலையாக தங்கி நாகரிகம் படைக்கிறார்கள். நகர்ந்து நகர்ந்து நகர்ப்புறங்களுக்கு வந்ததனால் அது நாகரிகம் என்றானது. தமிழர்கள் தனித்த ஒரு வாழ்வியலோடு வந்ததனால் தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அதிலிருந்து அடுத்த நிலத்திற்கு நகர்கிறார்கள் கொஞ்சம் பேர். அதுதான் நீண்ட நிலம் உண்டாகிறது. அங்கே கடல் சார்ந்த வாழ்க்கை, மீன்பிடித்தல் போன்ற தொழில்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த 4 நிலப்பகுதிகள் இன்றியமையாக இருந்தது. இவ்வாறாக மனித இனம் தோன்றி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்று நாகரிகம் பெற்று மறுநிலத்திலே குடிகொண்டு அங்கே அரசாட்சி முறையும் அமைந்து சட்டத்திட்டங்களை வகுத்து. ஏன் சட்டத்திட்டங்களை வகுத்தார்கள்? இன்னைக்கு சட்ட ஒழுங்கு ஆட்சி எப்படி இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். சட்டத்திட்டங்கள் அனைத்தும் ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மனிதன் வாழ வேண்டும். எளியவனை வலியவன் அடிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விதிமுறைகள் அவர்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த அடிப்படைகள் அவர்கள் ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார்கள்.
இந்த நிலை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து அது உருப்பெற்று தற்போது நிலை அடைந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். வேளாண்மையை கொண்டு சேர்த்தது நம்மளுடைய தமிழர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். உலகம் முழுவதும் வேளாண்மையை கொண்டு சேர்த்தார்கள். ஏன் இன்றைக்கு வேளாண்மை என்பது இருக்கிறது. ஆனால் அந்த வேளாண்மை எப்படி இருக்கிறது? அது வியாபாரமாக மாற்றப்பட்டதால், வணிகமாக மாற்றப்பட்டதால் நாம் உண்ணுகின்ற உணவு நம் உடலுக்கு இரையாக இருக்கிறது. உணவு நம்முடைய உடலை வளப்படுத்தி நிலைப்படுத்தி ஒரு நோயின்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். முன்னாடி அப்படித்தான் இருந்தது. இயற்கை வேளாண்மை இப்போது சொல்லுகிறோம். வேளாண்மையே இயற்கையானதான். நான் கூட சொல்லுவேன், நம்முடைய கோயில்கள் எல்லாம் இந்த வரலாற்று தலங்கள். நான் ஆய்வு செய்கிறேன். பெரியசாமி நாயக்கரை பற்றி ஆய்வு செய்கிறேன். அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இந்த கோயில்கள் எல்லாம் எடுத்து இடித்து தரைமட்டமாக்கி அந்த கோயிலில் கூடிய கற்களை வைத்து சாலை போட வேண்டும் என்று சொல்லுகிறார். மொழியை காட்டுகிறான்னு சொல்லிட்டார். அது வேற விஷயம் இல்லையா? அவளுக்கு இந்த மொழியை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவளுக்கு ஆற்றல் இருந்ததா என்ன என்று தெரியவில்லை. உயிரெழுத்துக்கள் என்றும் மெய்யெழுத்துக்கள் என்றும் எந்த மொழியில் இருக்கிறது? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்து உயிர்பெயர் எழுத்துக்களாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் தமிழ் மொழியுடைய வேற்றொழுங்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதெல்லாம் விடுத்து அவர் என்று சொல்லிட்டார். காட்டுமிராண்டி வெளியிட்டார். பரவாயில்லை, கோயில்களை எல்லாம் இடித்து சாலைகள் போட வேண்டும் என்று சொன்னார் ஒரு கட்டத்தில். அதை ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் நம்முடைய முன்னோர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு ஒரு ஒரு பொறியியல் திறன் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும், அந்த கோயில்களில் தான் நம்முடைய கல்வெட்டுகள் அத்தனையும் இருக்கின்றன, வரலாறுகள் அத்தனையும் இருக்கின்றன என்பதை அழிப்பதற்காக ஒரு திட்டமிடலாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் அதற்கான சரியான கட்சியை தேடிக் கொண்டிருந்தேன். அது நாம் தமிழர் கட்சியாக வந்த பிறகு நான் பணியில் இருக்கும்போது அதற்கு தொடர்பாக இருந்தேன். 2017ஆம் ஆண்டு அந்த தேர்தலுக்கு பிறகு அருந்தமிழர் அரசியல் கூட்டமைப்பை தொடங்கும். அண்ணன் சீமான் தான் நெல்லையில் வைத்து அதை தொடங்கி வைத்தார். அதற்கு நான் ஈடுபட்டிருக்கிறேன். அரசு ஊழியர்கள் அந்த அமைப்பிற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருந்தமிழர் அரசு ஊழியர் கூட்டமைப்பு என்பது. இந்த கூட்டமைப்பு பிறகு நான் பணியாற்றிய கல்லூரியிலே ஐயா ஒரிசா பாலு என்பதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரை வைத்து மாதம் தோற்றம், தமிழுடைய தோற்றம் வளர்ச்சி என்பதை பற்றி அங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தினேன். அதை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு கம்போடியா நாட்டில் நடைபெற்ற உலக தமிழர் ஒன்றுகூடல் என்பதிலே நான் கலந்து கொண்டு தமிழரின் தலைப்பில் ஒரு கட்டுரை படித்தேன். உலகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து அங்கே பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் மீது ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழ் பற்றும் இல்லை என்பதை அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டார்கள். ஆனால் உலக தமிழ் இருக்க தமிழ் சங்கத்தில் அத்தனை தமிழர்களுக்கு எதிரான நிலை கொண்டவர்களாகவும் சில பேர் இருந்தார்கள் என்பதையும் நான் கண்டிருந்தேன். இவ்வாறாக கட்சியோடு தொடர்புடைய நான் இந்த களத்திலே சென்றவர்கள் சீமானவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் என்னோடு உறுதியாக இருந்து இந்த களத்திலே இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் இருக்கிறது. வளர்ச்சி பாருங்கள். 52 பொறுத்தவர்களுக்கு நடைபெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக. அண்ணா திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடந்த 3 முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தற்போது அவர் திமுக கட்சியை போய்விட்டார். இது அந்த 2 கட்சியும் நீங்க சொன்ன மாதிரி திமுக ஒரே வேறுபாடு தான். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது அண்ணாவால் தொடங்கப்படுகிறது. 1949 தொடங்கப்பட்ட அந்த கட்சி அதற்கு முன்னாடியே 1944ஆம் ஆண்டு 1940
1934ஆம் ஆண்டு திராவிடர் கழகம் என்று தொடங்கப்பட்டதிலிருந்து பிரிந்து 1944ல திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா அவர் கட்சியை தொடங்குகிறார். திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன வேறுபாடு? அது சமூக அமைப்பாக இருக்கிறது, இது அரசியல் கட்சியாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் சென்று நாம் வாக்குகளை பெற்று சட்டமன்றத்தில் சென்று அதிகாரம் பெற்றவுடன் நாம் மாற்றங்களை செய்ய முடியும் என்று அண்ணா 1949 கட்சியை அதிலிருந்து பிரிந்து தொடங்குகிறார். அவர் கட்சி தொடங்கும் போது ஒன்றை அறிவித்தார், நான் திராவிட கழகத்தில் இருந்து வந்தவன். அந்த திராவிட கழகத்தை தொடங்குவதில் முன்னாடியாக இருந்த ஈவேரா அவர்கள், ஈவே ராமசாமி அவர்களாக இருக்கிறார். அவர் என்றைக்கு அரசியல் பாதைக்கு திரும்புகிறாரோ, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வருகிறாரோ, அது வரைக்கும் என்னுடைய கட்சியில நான் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில அதற்கான சேர் காலியா இருக்கும். 1949 இருந்து 69 வரை அந்த கட்சிக்கு தலைவர் என்ற பதவி இல்லை. ஏன்? அண்ணா அவர்கள் ஈவேரா வர வரைக்கும் அது காலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1969ல 67 ஆட்சியை பற்றி 69 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணாவுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர் இறந்து விடுகிறார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அந்த கட்சியிலே அடுத்த கட்டத்தில் இருந்த நெடுஞ்செழியன் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் நன்றி சேர்த்துக் கொண்டு அந்த தலைவர் போஸ்ட் எதுக்கு காலியா இருக்கு? இருக்கிறார். தான் இறங்குகிறார். ஆனால் அவர் இந்த கட்சிக்கு வரமாட்டார், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரமாட்டார். அந்த போஸ்ட் காலியா இருக்கிறா. ஆகவே அந்த பதவியை எனக்கு நீங்கள் கைப்பற்றி செய்ய வேண்டும் என்று 2 ஆளுகளை சேர்த்துக் கொண்டு, அதில் ஒருவர் மாக்கோ ராமச்சந்திரன், மற்றொருவர் இராச்செழியன். இந்த 2 பேரையும் விட்டு அவருக்கு தலைவர் பதவியை திரு கருணாநிதி அவர்களுக்கு அவர் பரிந்துரை செய்ய சொல்லி அந்த இடத்தை அவர் கைப்பற்றிக் கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக அங்கே நியமிக்கப்படுகிறார். அதிலிருந்து தொடர்ந்து அவருடைய குடும்பம் எல்லாம் பார்த்துவாங்க. அது ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னா தலைவர் யாராவது வர முடியுமா? வர முடியாது. தொடர்ந்து அவருடைய போய் கொண்டிருக்கு. இப்படித்தான் இந்த கட்சி. இங்க திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா அது மாதிரி. இதுவே இந்த 2 கட்சிகளுக்கும் கொள்கை ஏதாவது இருக்கிறதா? இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம், நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது, நாம் முதலில் உருவான நிலத்தை பாதுகாக்க வேண்டும். நிலத்தை பாதுகாத்தால் தான் வேளாண்மை, வேள் என்றால் மண், வேளாண்மை, வேளாண்மையின் மூலமாக கிடைக்கிற உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் நல்லா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல உடற்பலம் கிடைக்கும், நோய் வராது. அப்படியே நோய் வந்தால் நம்ம ஆளுங்க எப்படி மருத்துவமனையில வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். கோவை சட்டமன்ற தொகுதியில நாம சிறு நோய் வந்தா கூட அடுத்து வேற எங்கேயாவது போய் பார்க்க வேண்டியது. ஆக மருத்துவமனைகள் நோய் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடை செய்வதற்கான வழிமுறை தான் நாம் தமிழர் கட்சி நிலவும் வளமும் சார்ந்த ஒரு கோட்பாட்டை முன்னெடுக்கிறது. இங்க எத்தனையோ விளைபொருள் நிலையம் என்று சொன்னால் விளைபொருட்கள் நிறைய இருக்கிறது. மாம்பழம் இருக்கிறது, திராட்சை இருக்கிறது, வாழைப்பழம் இருக்கிறது, நெல் விளைச்சல் இருக்கிறது. இதை ஏலக்காய் நகரம் என்று சொல்லுகிறார்கள். ஓடி நாயக்கரோடு ஏலக்காய் நகரம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே காப்பி விளைகிறது, மிளகு, இலவம் பஞ்சு, கொட்டை முந்திரி, தென்னை, இவ்வளவு விளைபொருட்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சேமிப்பதற்கோ அல்லது இது சார்ந்த திராட்சை, மாம்பழம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அது தூள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யலாம். இந்த பொருட்களை வாங்கி அரசு கொள்முதல் செய்யலாம். இந்த வேளாண்மையில் ஈடுபட்டக்கூடிய மக்களுக்கு நல்ல விலையை கொடுத்து வாங்கலாம், மதிப்பு கூட்டு விலையை கொடுக்கலாம். எதற்கு அரசாங்கம் இதெல்லாம் விட்டுவிட்டு என்ன வேலை செய்யறாங்க? டாஸ்மாக் என்ற கடையை நடத்துகிறார்கள், வியாபாரம் பார்க்க. இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயலை செய்தால் மக்களுக்கும் நன்மை கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் நன்மை கிடைக்கும், இந்த வறுமையை குறைக்கும். அந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டாஸ்மாக் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்றான். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட்.
ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அவன் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கணும்ல, நெல்லை கொள்முதல் கொடுத்து வாங்கணும்ல, விலை கொடுத்து வாங்கணும்ல. தஞ்சாவூர் பகுதியெல்லாம் நெல்லை வாங்கி குமிச்சு போடுறாங்க. குமிச்சு போட்டு அப்படியே அத வெயிலையும் மழையிலையும் போட்டு ஒரு மாதிரி கெட்டு போன பிறகு அதை அள்ளிட்டு போயிடுறாங்க. எங்க அள்ளிட்டு போயிடுறாங்க? இந்த டாஸ்மாக்கு போறோம்ல, இந்த டாஸ்மாக்கு சாராயம் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறதுக்கு தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்க ரெண்டு கட்சிகளும் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறாங்க. நீங்க வந்து அள்ளிட்டு போ, நான் வந்து அள்ளிட்டு போறேன், வேற குறைச்சு கொடுத்து அள்ளிட்டு போயிருது கொண்டு போய் அதுல இருந்து சாராய உற்பத்தி செய்து எங்க விற்கிறாங்க? அரசாங்கத்துக்கு விற்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சாராயத்தை உற்பத்தி பண்ணவில்லை. ஆனால் இவர்கள் வாங்குற அந்த உற்பத்தியாளர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்திலே அங்க வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கிருந்து அதிலே லாபம். நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, ஆவலையும் கொள்ள அதிகாரத்திலையும் கொள்ள மாதிரி ரெண்டையும் கொள்ளடிக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டில் தான் இருக்காங்க. பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக எதையெல்லாம் அவர்கள், நான் கல்வித்துறையில் இருந்தவர், கல்வித்துறையில் அவங்க செய்த மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன என்று சொன்னால், அரசு பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு கைவிட்டு நலிவு போய்விட்டன. பேரளவில் தான் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. தனியார் பள்ளிகளை அவர்கள் அனுமதித்து விட்டார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க சொன்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு PPP என்று ஒரு P சொன்னாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்கினார்கள் இந்திய அளவிலே. தனியார், பப்ளிக் என்று சொன்னால் அரசாங்கம், பிரைவேட் என்று சொன்னால் தனியார். அந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதாவது அரசாங்கம் தனியாரோடு இணைந்து சில நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்று ஆரம்பித்தது. தமிழ்நாட்டிலே கல்வி முற்றும் முழுதாக அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் போனாங்க. இப்ப முற்றும் முழுதாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதிலிருந்து விலகிட்டு தனியார் கல்லூரி நடத்துறாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் வைக்கிறான் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். என்ன செல்ஃப் ஃபைனான்ஸ்? ஒன்று அரசு நிதியிலே நடத்தக்கூடிய அரசாங்க நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள். இன்னொன்று அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள். இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அரசு எல்லாமே கொடுக்கும், நிர்வாகம் நடத்தும். நான் வேலை பார்த்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்ணா கல்லூரி என்று சொல்லக்கூடிய கல்லூரி அப்படித்தான். அது தனியார் நடத்தக்கூடிய கல்லூரி, ஆனால் அரசிடமிருந்து உதவி பெறக்கூடிய கல்லூரி. இதற்கெல்லாம் அரசு ஊதியம் கொடுத்தது. அங்க பணியாற்றிய ஆசிரியர் ஊழியர்களுக்கும் அரசு ஊதியம் கொடுத்தது. கட்டிடம் கட்டுவதற்கும் அரசாங்கம் நிதி கொடுத்தது. இடமும் கூட அரசாங்கம் தான் கொடுத்தது. 99 வருஷம் லீஸுக்கு ஒரு தனியார் கொடுத்தாங்க. அந்த தனியார் எப்படி அந்த அரசாங்கத்திலிருந்து தன் வயப்படுத்திக் கொள்வார்கள், குடும்பத்தொழிலாக மாற்றி விடுவார்கள் என்று பார்த்தீர்கள். ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றான், ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி அறக்கட்டளையில அவங்க குடும்பத்தை தாழ்ந்தவர்கள் மாதிரி இருந்துக்கலாம். அந்த அறக்கட்டளை மூலமாக அந்த கல்வி சொத்தை தன்மையப்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் ஆக கல்வி முற்றிலுமாக தனியார் மயமாட்டது. இன்னொரு நான் சொன்னேன் சுயநிதி, அதாவது அரசுடைய நிதியை பெறாதவர்கள் அனைவரும் சுயநிதி கல்லூரிகள் என்று சொன்னாங்க, சுயநிதி பள்ளிகள் என்று சொன்னாங்க. இதில் தான் மிக அருமையான ஒரு கல்லூரி, சட்டக்கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சட்டக்கல்லூரியில எவ்வளவு சீட்டு? 120 சீட்டு. தனியார் ஆரம்பிச்ச கல்லூரி, சட்டக்கல்லூரி 120 என்று 1,00,000 போங்க. நான் வரலாற்று பேராசிரியர், எனக்கு கணித தெரியாது. எப்படி தனியாருக்கு கல்வியை தாழ வைத்து கொடுக்கிறார்கள், தனியார் மயமாக்கி விட்டார்கள் என்பது இன்னைக்கு முழுவதும் தமிழ்நாட்டில் கல்வி என்பது வியாபாரமாகிவிட்டது. எல்லாமே வியாபாரமாகிவிட்டது. மருத்துவம் என்பது வியாபாரமாகிவிட்டது என்பதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி நாங்கள் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுப்பீங்க? நம்ம சொல்றாங்க நிலமும் வளமும் சார்ந்த கல்வி. சீமான் எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. இந்த முட்டா பசங்க பேசிட்டு இருக்கான். ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணின்னு சொன்னா இன்றைக்கு சுத்தியில வேலை பார்க்கக்கூடியவங்க தெரியும் உங்களுக்கு. சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேஷன், எம்ஏ
எம்பி முடிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த பணிக்கு போறாங்க. வேக்கம் கிளீனர் தமிழ்ல விளக்கமாறன்னு அர்த்தம். அது இப்போதுக்கு நம்ம ஆளுக்கு போக வேண்டிய இருக்கு படிச்சுட்டு. இந்த வேலையை விட ஆடு மாடை வளர்த்தல் அரசு பணி என்று சொன்னால் படித்தவர்கள் வருவாங்க, படிக்காதவங்க, படிக்கிறவர்களுக்கு ஏற்ற அந்த வேலை என்பதைத்தான் செந்தமிழன் சீமான் சொல்லுகிறார். அடிப்படையில் இருந்து வருகிறார். வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி என்று சொன்னால் நமக்கு அரசாங்கம் அவ்வளவு நிலம் இருப்பது அதை எளிமையாக செய்து கொடுப்பார்கள். இவர்களுக்கு புரியவில்லை. ஒரு முறை செந்தமிழன் சீமான் அவர்களிடம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை ஒப்படைத்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் அவருடைய நிர்வாகம் எப்படி வேளாண்மை இருக்கிறது. அந்த வேளாண்மையும் இயற்கை வேளாண்மையாக இருக்கும். நோய் வராது. நோய் வரலன்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே மருத்துவமனை இருந்தாலும் ஏழைகளுக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அவர்கள் இடத்திலேயே அந்த மருத்துவமனைகளை கட்டி எழுப்போம் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் என்னை போன்ற படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகள் பேராசிரியராக இருந்த ஒரு கட்சியை நான் சொன்னால் உறுதிப்பாட்டில் இருக்கிறார். சிறந்த பேச்சாளர், சிறந்த நிர்வாகி, ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், இடப்பங்கீடு நூல். அந்த நூலை அவருக்கே அர்ப்பணித்து உலக உயிர்களின் அரசியல் ஆசார் என்று நான் குறிப்பிட்டிருக்கேன். அவரை ஒரு இனவாதியாக சித்தரிக்கிறார்கள். உலக உயிர்களுக்கெல்லாம் அரசியல் பேசினவர்தான் நம்முடைய தமிழ் இனம். அந்த அடிப்படையில் அவர் சிந்திக்கிறார் என்பதற்காக உலக உயிர்களின் அரசியல் ஆசான் சிந்தனையாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்று அந்த நூலை அர்ப்பணிப்பு செய்திருக்கிறேன். ஆகவே இங்கே நான் கூட வந்திருந்தேன். நம்முடைய சுட்டிக்காட்டினார். மேய்ச்சல் இடம் வந்து நம்முடைய உரிமை. ஆடு மாடு மேய்க்கிறது உரிமை. ஆடு மாடுகளுக்கு உரிமை. அதை நீங்க பயன்படுத்தணும், அதை கேட்கணும். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நான் போயிருந்தேன். ஆடு மாடு மேய்த்தல் எங்களை மேய்ச்சலினுடைய உரிமை என்ற அடிப்படையில் நம்முடைய நாமக்கல் கட்சி ஆட்சி வந்தால் அது உறுதி செய்வோம். 18ஆம் ஆதாய் இருக்கிறது. நீர்களை நான் சொன்னேன். நிலம் நிலத்திற்கு நீர் வழியில வீரபாண்டி அந்த ஆற்று பக்கம் போனேன். பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த சின்ன குழந்தைகளை ஒரு 2 வயசு குழந்தைங்களா நம்ம எல்கேஜி யூகேஜி போய் விட்டுறோம் இல்லையா, அந்த குழந்தைகளை கூட அங்க வந்து குடிக்க இருக்காங்க. கொண்டு போய் பார்க்கறாங்க. ஆசிரியர்கள்லாம் கூட இருந்து பார்க்கறாங்க. நல்லா குடிக்குது. மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நீர் நமக்கு திருவள்ளுவர் பாடிக்கிறார், நீரின்றி அமையாத உலகம். நீரின்றி அமையாத உழவு, உழவு, உணவு, உயிர், உடை, உறைவிடை அத்தனையும் நமக்கு அதில் தான் கிடைக்கிறது. இதனால் தான் தமிழர்கள் எழுதுகின்ற பொழுது ஊ என்று எழுதி கீழே ஒரு கோடை போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய பேர் தெரிந்தால் உழவுதான் உலகம், உழவின்றி ஒன்றும் இல்லை, உயிர்கள் இல்லை என்ற அடிப்படையில் தான் தமிழர்கள் அவ்வளவு அறிவாளியாக இருக்கிறார்கள். எழுத தொடங்கி நான் கூட ஒருத்தர் கேட்டேன், ஏன் ஊர் ஒரு கோடை எழுத தொடங்குறீங்க அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள்ட்ட கேட்டேன். ஊ என்றால் உலகம் என்றார். உலகம் என்றால் என்ன என்று நான் திருவள்ளுவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், உலகே உலகம் என்று சொன்னார். உழுவார் உலகத்தில் அச்சாய் என்றார். சுழன்றும் உலகம் என்றார். ஆகவே உலகம் இதுதான் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த உலகிற்கு அடிப்படையான தேவை நீர். இந்த வீரபாண்டி ஆறு பக்கத்தில் பார்க்க அவ்வளவு குப்பைகளா கிடைக்கும். ஏன்னா ஆட்சியை கொண்டு குப்பைகள் கொண்டு ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவ்வளவு குப்பையாக தான் இருக்கும். அந்த குப்பைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் ஆட்சி நிலத்தில் ஆட்சி வர வேண்டும். ஆய்வு மையம் தொடங்கினாங்க முன்னாடி. அந்த நீர் ஆய்வு மையம் என்ன, ஊடகத்துல ஒரு அணுவை தொடங்கினான். அந்த அணு கழிவுலாம் கொண்டு வந்து நீட்டுல இங்க தோன்றாங்க, இதுல போட்டு மூடணும். இதுதான ஒழிய வேற ஒண்ணு சொல்ல. அவன் சொல்லப்பட்ட கடவுள் புகழ், கடவுள் புகழ தோண்டி கீழே போய் பார்க்க போறோம்னா நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீட்டுல ஆய்வு மையம் எதற்கு தேவையாது? அவ்வளவு அழிவு
வைக்கிறான். இதே அணுகல் நிலைய அதற்கான வாய்ப்பை போய் கேட்டாங்க. அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஐயா வேண்டாம், அணுகுலை கூட்டப்பட்டாலும் நாங்க போயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கூட்டு போன்னு சொல்லிட்டான். நம்ம தான் ஆள் இழிச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நாங்க பக்கத்துல 100-150 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கோம். சின்ன ஒரு போர் வச்சு ஒரு குண்டை போட்டாங்கன்னா நாங்க தொலைஞ்சோம். அந்த கல்பாவில் ஒண்ணு போட்டாங்கன்னா அங்க உள்ள தொலைஞ்சாங்க. இங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் தொலைந்து விடும் என்ற அடிப்படையில் தான் இருக்கு. ஏன் நீட்டின ஆய்வு மையம் வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு அடிப்படையானது இதுதான். ஆகவே அதையும் நம்ம கொரோனா தடுப்போம். கேரளா இருக்கியா, கேரளா வந்து அங்க உள்ள மக்கள் உண்மையிலே பாராட்டும், ரொம்ப புத்திசாலிகள். ஏன்னா கூடங்குளைங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டான். ஆனா அங்க ஒரு துறைமுகம் கட்டுறான், வெளிச்சத்துல ஒரு துறைமுகம் கட்டுறான். அந்த துறைமுகத்தை இங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் துறைமுகம் கட்டுறதுக்கு அந்த ரா மெட்டீரியல் சொல்லுங்க இல்லையா, கீழே கல்லு மண்ணெல்லாம் போட்டோம் இல்லையா, எங்க இருக்கு அது? நீங்க இருக்கு இல்லையா தமிழ்நாடு, அங்கதான் எழுச்சாளர் இருக்காங்க. அங்க இருந்து அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரி போது ஒரு மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் கொல்லப்படுறாங்க. இப்பெல்லாம் நைட்ல எல்லாம் போட்டு வண்டி அணிவகுத்து நிற்கும். அதே மாதிரி அங்க இருந்து போகுது கனிம வளங்கள்லாம் சூறையாடப்படுது, கொள்ளையடிக்கப்படுது. இங்க இருந்து கொள்ளையடிச்சு அங்க கொண்டு போய் கல்ல தட்டுறான். நான் மாட்ட கேட்டேன், ஏயா நீங்க இருக்கலாம்ல பக்கத்துல கூட்டணி வச்சுக்கணும். நம்ம சொல்லலையா நம்முடைய விளம்பரம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த ஆட்சி மேலும் தொடர வேண்டும். ஏன்னா இவர் இருந்த ஐயா அதுக்கப்புறம் மகன் துணை முதலமைச்சர் தொடர வேண்டும் சொன்னா சரி, அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆசைப்படுறாரோ அப்படின்னு நினைச்சோம்னா எப்பொழுதும் தொடர வேண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிறார். எப்பொழுதும் தொடர வேண்டும் இருக்கிறதுக்கு தமிழர்கள் அவ்வளவுதான் விழித்துக் கொண்டார்கள் இங்க தமிழர்கள். அப்படியே இங்க அவருடைய ஆட்சி இருக்கிற காரணத்தினால்தான் அங்க சொல்றான், கேரளா ஏன்டா இங்க இருந்து கல்ல கடத்தி கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இங்க உள்ளவன் சொல்றான், அங்க கேரளாவுல மலைய உடைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஏன் அனுமதி இல்ல? அங்க ஏன் அனுமதி இல்ல? கேரளாவுல அவனே ஆட்சி செய்யறான். கேரளாவுல திராவிட ஆட்சி செய்யல, தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சி செய்யறான். அதனால அவன் கேட்ட அள்ளி கொடுத்துறான். ஏன்னா இவன் அப்போ சொத்து இல்ல, நம்ம அப்போ சொத்து. அதனால அவன் என்ன செய்யறான்? அள்ளி கொடுத்துறான். இதெல்லாம் ஒழிக்கணும். ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து குப்பைகளை, கழிவுகளை, கோரிக்கைகள் அத்தனை கழிவுகளை கொண்டது தமிழ்நாட்டுடைய பாதையை வெட்டி போறான். இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டும். சட்டமன்ற தொகுதியிலே நாம எல்லாம் சொல்றோம், இங்க படிச்சுட்டு அவ்வளவு பேர் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க, அத்தனை பகுதியில் வேலை பார்க்கறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவரவர் நிலத்திலே அவரவருக்கு வேலை என்பதை உறுதிப்படுத்துவோம். ஏன்னா சைக்கிள் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பக்கம் வராது. மகிழ்ந்து இதெல்லாம் போய் வேலை பார்க்க அவசியம் இல்லை, பக்கத்திலே வேலை பார்த்தா அதிகமான ஊதியம் கூட தேவையில்லை. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மிக சரியான நேரடியாக நோயின்றி வாழ்வதற்கான ஒரு ஆட்சி முறையை சென்றவன் சீமான் 2020 வரைத்திட்டத்தையும் சில திருத்தங்களோடு மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தொகுதியிலே நான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டுகளும் இருந்து அத்தனை முன்னேற்றங்களிலும் நான் உறுதியாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய தினத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து ஒருவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். எங்களுக்கு பணம் தேவையில்லை, இந்த ஊழல் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய கட்சிக்காரங்களை பார்த்து தெரிந்து அத்தனை பேரும் ஒரு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான ஆட்சியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களை நான் பார்க்கிறேன், அலையில மேல வந்து அலை அப்படியே போயிட்டே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அமைதியான தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சி
கட்சியுடைய சின்னமான விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.